எத்தனை கேஸ்ப்பா போடுவீங்க என் மேலே, எத்தனை கேஸ் போடுவீங்க அப்படின்னு பார்வதியே வருத்தப்பட்டு சாண்ட்ரா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிற இந்த காட்சிகளை தான் பார்க்குறோம். எத்தனை கேஸுங்க இவங்க போடுவாங்க? அதாவது இது ஒரு டாஸ்க்கு, இது ஒரு வீக்லி டாஸ்க்குங்கிறது தெரியும். நீ 4 முறை ஒருத்தனை வாதாடுறதுக்கு வக்கீலாக தேர்ந்தெடுக்கிற, 4 கேஸ் பார்வதி மேலே போடுற. என்ன ஒரு புரிதலோடு நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னு நான் கேட்குறேன். அப்போ கனி மேலே ஒரு கேஸும் கிடையாது, சாண்ட்ரா மேலே ஒரு கேஸும் கிடையாது, திவ்யா மேலே ஒரு கேஸும் கிடையாது, சுபிக்ஷா மேலே ஒரு கேஸும் கிடையாது, வியானா மேலே ஒரு கேஸும் கிடையாது. அப்படின்னா என்ன நடக்குது இங்கே? நான் சொல்ல மறந்த சில பேர் மேலே கூட கேஸ் இல்லை. அப்போ ஒரு நபரை போட்டு நீங்கள் தாக்குவீங்க அப்படின்னா நாங்கள் இங்கே பார்த்துக்கிட்டு நாங்கள் புல்ல அறுத்துக்கிட்டு இருப்போமா? ஒரு நபரை நீ தாக்கி இவ்வளோ கேஸு போடுவேன், இவங்க இவ்வளோ மட்டமான ஆள் நீ கேஸு போடுவேன். ஆனால் மட்டமான ஆளாக இருந்தால் நாங்கள் ஒத்துக்கிட்டு நாங்கள் வெளில அனுப்பியிருப்போமே. அப்போ நாங்கள் ரசிகர்களாகிய நாங்கள் பிக் பாஸை பார்க்குற நாங்கள் முட்டாளா, கேஸு போட்ட நீ அறிவாளியா? அந்த கேள்வி எனக்கு எழத்தானங்க செய்யும். இல்லை, இத்தனை பேர் மேலே கேஸே கிடையாது. ரம்யா மேலே கூட கேஸு கிடையாது, கானா வினோத் மேலே கேஸு கிடையாது, கமருதீன் மேலே கேஸு கிடையாது, சபரி மேலே கேஸு கிடையாது. எத்தனை பேர் சொல்கிறேன் பாருங்க, இவங்க மேலாம் கேஸே கிடையாது. அப்போ இவங்கெல்லாம் யார்? சுபிக்ஷா எடுத்துன்னு வந்தது அவ்வளோ சென்சிட்டிவான விஷயம், அதுக்கு நீ யாருமே ஓட்டு போட மாட்டேங்கிற. ரம்யா அண்டு வியானா எழுதுனது முக்கியமான கேஸ், அதுக்கு நீங்கள் ஓட்டே போட மாட்டீங்க. இங்கே நாங்கள் பார்வதியை தான் நோண்டுவோம் அப்படின்னா நாங்கள் பார்வதியை ஜெயிக்க வைப்போம்.